20,000 விஎன்டி கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம் நம்ம இந்த சூச்சி டனல் போகிறதுக்கு. அங்கே அந்த காலத்தில் பயன்படுத்துங்க குண்டுகள் வியட்நாம் வாரில் யூஸ் பண்ண ஃப்ளைட்டு தெரியும் உங்களுக்கு. ஃப்ளைட்ஸு, டேங்கரு, மிஷின் கன்னு, உடஞ்ச ஹெலிகாப்டரு எல்லாம் போட்டு வச்சிருக்கு. இப்போ நம்ம மிக்கிறது ஆக்சுவலாக ஒரு பேட்டில் ஃபீல்டு மறந்துடாதீங்க. எங்களை நேரோ பிளேஸ் பயப்படுறீங்க ஆளாமா உள்ளே போக அனுமதி கிடையாது. 1945 ஹொச்சிமின்னோட தலைமையில் ஹலோ யாரா இருக்கீங்களா? people go inside this one. I can. Yeah, you can. I will be stuck here for a star. இதுல உள்ள போறாங்க. நம்ம உருவமே கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுல உள்ள கீழே சிக்கிட்டேன்னா டனல் கீழே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நம்ம பார்த்தோம். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரூம், மீட்டிங் ரூம், கொரியில வாட்டர் டாக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு A to Z பூமி அடியில் நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு கன்ஸ் இங்கே இருக்குது பாருங்க, லைவ் கன்ஸ். இது எல்லாமே ஹொச்சிமின் சிட்டி, சைகான் பேர், இந்த வியட்நாம் வரனா என்ன அதெல்லாம் பார்த்துருவோமா. உங்களுக்கு வார்க் பண்ண வேறு இடமே கிடைக்கலையாடா. 73 ரூபா 55 கிலோமீட்டர். அதுவும் ஏசி பஸ். இந்தியாவில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா, முக்கியமாக தமிழ்நாட்டில். बस इतना नहीं कहता Move. ओके टिकट Okay. टिकट Hi, moving. इन द बस Ah. इन द बस ऑलरेडी से Gucci. कुछ या Okay. चल எவ்வளோ தெரியுமாங்க? 20,000 தாங்க. 20,000 வியட்நாம் தாங்க தான். பஸ்ஸுக்குள்ளே கூட சொன்னாப்புல டேரெக்டாக சூச்சிக்கு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் 13 ஏறிட்டோம். கம்ஃபர்டபுளாக அந்த ஏசியில் வந்து உட்காந்துட்டோம். இது பஸ் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் சூச்சி டனல் ஸ்டேஷன் போகிறதுக்கு. அங்கேருந்து ஒரு மணி நேரம். ஸோ மொத்தம் 2.5 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஆவரேஜான டைம் சொல்லுங்கள், 2.5 மணி நேரம் ஆகும். கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. கரெக்டாக 1:30 பஸ் எடுத்தாங்க. 4 மணிக்கெலாம் போய் சேர்ந்துடலாம் நினைக்கிறேன். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 79 பஸ் எடுக்காமல் அங்கேருந்து கிராப் கெபேஜை பிடிச்சி போயிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவோம் நம்ம. அதுதான் நம்ம அதுக்காக தான் நம்ம ட்ராவல் பண்ணி போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடுவோம் நெக்ஸ்ட் நமக்கு. சரிங்களா? ஸோ ரிட்டன் வரப்போச்சோல்ல அந்த 79 பஸ் இருக்குது. 6 மணிக்கு லாஸ்ட்டு பஸ், அதையும் சொல்லிட்டாப்புல. 6 மணிக்கு லாஸ்ட் பஸ் அங்கேருந்து வரும்போது அப்படி இல்லைன்னா நம்ம கிராப் தான் எடுத்தோம். ஸோ ஓகேங்களா? ஸோ 5 மணிக்கு டக்குன்னு போய் பார்த்துட்டு டக்குன்னு முடிஞ்சிட்டு வரணும். இல்லை நேற்று மாதிரி மாட்டிட்டோம். எதையோ பரவாயில்ல. ஓகேங்களா? நேற்று வந்து நல்லா மாட்டிட்டோம். நல்லா இல்லை வரைக்கும் நாங்கள் எனக்கு அங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ணியிருப்பது அந்த ரோ காரில். ஸோ கம்ஃபர்டபுளாக டிக்கெட் இருந்ததுன்னா 20,000 டாங்கு. ஸோ 20,000 டாங்குனா 70 ரூபா பக்கம் வரும். ஓகேங்களா? நம்ம காலைக்கு வந்தால் 100 ரூபா எங்கே இருக்குது இங்கே ஏர்போர்ட்டுக்கு. இங்கேருந்து சீச்சனில் போட்டு 70 ரூபா. நல்லா இருக்குல்ல அங்கே டீலிங்கு. 79 பஸ்ஸு போகணும் ஆப் வச்சுக்கோங்க. டைம் இல்லாதனால தான் கிராப் எடுக்க போகிறேன். 79 பஸ்ஸு அசால்ட்டாக போகணும். ஓகேங்களா? ரிட்டர்ன் வரும் பஸ்ஸில் வந்துடலாம். போகிறதுக்கு 70 ரூபா, வரத்துக்கு 70 ரூபா, 140 ரூபா போயிட்டு வந்துடலாம். அந்த கிராப்புக்கு அங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 20,000 விஎன்டி கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம் நம்ம இந்த சூச்சி டனல் போகிறதுக்கு. அப்படின்னு ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு வேலை டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க இப்போ பஸ்ஸு கிளம்பிடுச்சு. ஹொச்சிமின் சிட்டியோட பஸ் ஸ்டாண்ட், லோக்கல் பஸ் ஸ்டாண்டு. எல்லா பஸ்ஸும் இங்கே இருக்குது. இங்கே நம்ம ஒரு 500 மீட்டர்ஸில் நம்ம ஹாஸ்டல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சிஜி ஸ்டேஷன் வந்துட்டோம். வெயில்ஸ் அடிச்ச காலத்துக்கு 36 டிகிரி 37 டிகிரி வரைக்கும் போயிடுச்சு. ஸோ ரைட்டு இப்போ ஒரு 7 படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இங்கே கிராப் போட்டிருக்கேன், கிராப் பைக் போட்டிருக்கேன். கிராப்பில் ஏறிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் நேராக போனோம். என்னக்கு இன்னொரு 45 மினிட்ஸ் போட்டிருக்கு. 22 கிலோமீட்டருக்கு. ரோடு கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது. ஆப் டெவலப் பண்ணிக்கிட்டே வச்சுக்கலாம். பெஸ்ட்டு எவ்வளோ கேட்டாங்கன்னா இங்கே வந்து ஒரு 22 கிலோமீட்டருக்கு 300 ரூபா கேட்டாங்க. 300 ரூபா. டூ சேனல்? Ticket channel. Yeah. 125 for one ticket. Okay. கார்ட்? No, only cap. அப்படியே இந்த ஏரியாவை பாருங்களேன் அப்படி இருக்குன்னு. இதுட்டா உங்களுக்கு வார்க் பண்ண வேறு இடமே கிடைக்கலையாடா. சிட்டிக்கு இதுக்கும் 55 கிலோமீட்ரு. அப்போனா பார்த்துக்கோங்க இப்படி இருக்கும்னு. என்கிட்ட இன்னொரு 75,000 டாங் இருக்குது. அது எப்படியாச்சும் காலி பண்ணிடணும் போகிறதுக்குள்ளே. ஏன்னா அது காலியும் கிடையாது அதுக்கு.
என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கல. இங்கேருந்து என்ட்ரன்ஸ் வந்து அடர்ந்த வனப்பகுதியாக இருக்குது, டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. கேட்குது உங்களுக்கு சத்தம்லாம்? அப்பா அப்பா அப்பா. அங்கே தான் ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 1 கிலோமீட்டர் இருக்கும் மெயின் ரோட்லேருந்து. எல்லாமே அங்கே அந்த காலத்தில் பயன்படுத்துங்க குண்டுகள், பாம், அதெல்லாம் இன்னும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ளைட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. என்னது ஃப்ளைட்டா? வியட்நாம் வாரில் யூஸ் பண்ண ஃப்ளைட்டு தெரியும் உங்களுக்கு? ஃப்ளைட்ஸு, டேங்கரு, மிஷின் கன்னு, உடஞ்ச ஹெலிகாப்டரு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அடி பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து C-130 சொல்லுவாங்க. இந்த C-130 பார்த்தீங்கன்னா வியட்நாமுக்கு 1971 கொடுத்துருக்காங்க. இது மேக் பண்ணது பார்த்தீங்கன்னா 1970 யூஎஸ் கவர்மெண்ட் மேக் பண்ணது. மொத்தம் எத்தனை C-70 கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 C-130 கொடுத்துருக்காங்க. இந்த வார் முடியும் போது 1975 மொத்தம் 7 ரிகவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஃபீல்டில். இப்போ நம்ம விற்கிறது ஆக்சுவலாக ஒரு பேட்டில் ஃபீல்டு, மறந்துடாதீங்க. இந்த பேட்டில் ஃபீல்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கைடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜெலாம் இல்லைங்க, இங்கே நேரம் வந்து டிக்கெட் இங்கே எல்லாம் போதும், அவங்களே ஒரு கைடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா போட்டிருக்காங்க ரூல்ஸ்? அங்கே நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரியோ, கார்டியோவாஸ்குலர் ஹிஸ்ட்ரியோ, ரொமேட்டட் ஆர்த்ரோசிஸோ, பிளட் ப்ரெஷரோ, டார்க்னஸ்க்கு பயப்படுறாங்களா, நேரோ பிளேஸ்க்கு பயப்படுறாங்களான்னா உள்ளே போக அனுமதி கிடையாது, உள்ளே போக அனுமதி கிடையாது. அதான் ஓட்டிருக்கு. ஸோ இவங்க கூட கைடு வருவாங்க, அவங்க எங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க. மொத்த ஹிஸ்ட்ரி அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியே கூப்பிட்டு வருவாங்க. ஸோ ஒரு ஆள் அக்கமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்மள. இவங்க பாருங்கள் வாருக்கு எப்படி ரெடியாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 சிலைகள் வச்சுருக்காங்க. இது தூரத்தில் பார்க்குறத வச்சுன்னு நிஜமாலே மனுஷங்க மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் மனுஷங்க கிடையாது, இது ஆக்சுவலாக சிலைங்க. ரொம்பவே செருப்புலாம் போட்டு போயிருக்காங்க. துப்பாக்கி, ஒரு டார்ச் லைட்டு. எப்படிங்க அவருக்கு எதிர்த்தாங்க? வாங்க பார்ப்போம். நாளோட ஃபஸ்ட்டு டனலுக்கு போவோம், ஓகேங்களா? டனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். 1945 ஹொச்சிமின்னோட தலைமையில் கொரில்லா வார்ஃபேர் நடத்தி வியட்நாமுக்கு லிபரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. யார்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்போத்துல இருந்து 2 பேருக்கு, நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம் கொஞ்சம் கூட ஆகலை. ஏன் நார்த் வியட்நாம் ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டவங்க, சவுத் வியட்நாம் ஃபுல்லாக சோஷியலிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டவங்க. இப்போ டனலுக்குள்ளே போகலாம், போய் இன்னும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதான் நம்ம இன்னையோட ஃபஸ்ட்டு டர்னர். ஓ மை காட், எப்படி கட்டினாங்கன்றது ஒரு ஐடியாவும் இல்லை. அவங்க உள்ளே போவோம். अच्छा निकल गए कि तुम? कितना स्ट्रगल है नीचे? ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. அந்த உள்ளெல்லாம் போயிட்டு வெளியே வரும்போது பார்க்குறேன், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்படி இவங்க கட்டியிருப்பாங்க, எப்படி செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ தூரம் உள்ளே போயிருப்பாங்கன்றத கற்பனை கூட எனக்கு மனசுலேருந்து வெளியே வரல. பார்ப்போம். People go inside this one. I can. Yeah, you can. I will be stuck here for a stop. இதுல உள்ள போறாங்க. Step in. எப்படி கட்டாங்க, எப்படி உள்ள போறாங்க? இது ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் ரேஞ்சு. இங்கே தெரியுதா பார்த்தீங்களாங்க? சரி, இதெல்லாம் ஸ்னைப்பர் ரேஞ்சு. ஏப்பா நான் ரிஸ்க் எடுக்கல இதில். மாட்டிக்கிட்டேன்னு யாரும் பண்ணுறது? நம்ம உருவமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் உள்ள கீழே சிக்கிட்டேன்னா உள்ள போன தம்பி என்ன வெளியே வரல. ஹலோ சராஜ், ஹலோ ஹலோ பிரதர், ஹலோ. आजा सीधे आजा रास्ते पे. ஸோ அந்த டனலில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. உள்ளே போனவர் இப்போ தான் வெளியே வராது. Fighters back then. They supported for North Vietnam or South Vietnam. They fought for different sides. My ancestor, but my great grandparents, they fought for the Viet Cong. Communists. Communist. Yeah, the communists. You see the trap. This is a trap. Oh my God. It will be a bamboo trap. Massage room. You want to go down there? Shooting. What is this? It's part of a tunnel collapse by erosion. Oh, okay. Collapse. One more tunnel here. More tunnels, a lot around here. There's not enough time for you to see. This is like a hospital. Hospital. Yeah. Inside the tunnel. Yep.
டனல் ஹாஸ்பிட்டலாம் கட்டியிருக்காங்க. Surgical room here. சர்ஜிக்கல் ரூம். Surgical. So they would not know when they bomb. No, everything else must be well hidden underground. There's no hut. ஸோ இவங்க டனலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், மீட்டிங் ரூம், புல்லட் ப்ரூஃப், ஸ்னைப்பர் ரூம், கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு சாம்ராஜ்யம் நடத்தியிருக்கானுங்க. ஆடா போவீங்களா, எப்படி கட்டினாங்க, எப்படி ஐடியா வந்துச்சு, அதை தான் பாராட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே வெப்பன்ஸு, ஹோம்மேட் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, நார்த் வியட்நாமீஸ். ஸோ இந்த டெரிட்டரி எல்லாமே கட்டினது பார்த்தீங்கன்னா நார்த் வியட்நாமீஸ் தான் கட்டியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இது அகேன்ஸ்டாக இருந்தாங்க. ஆபீஸாக நம்ம ஒரு ட்ராப் செட் பண்ணும்போது எதிரிங்க அது தெரியாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லை. ஸோ இந்த டனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 டனல் அந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயின் டனல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த டனல்ஸில் எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே அடியில் போயிட்டே இருக்குது. நமக்கு காட்டணும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாம்பிள் தான். ஆனால் அதுலேயே சில பேர் உள்ளே போக முடியாது, ரொம்ப கஷ்டம். இன்னொரு டனலில் பார்த்தீங்கன்னா நாளாக உள்ளே போக முடியாது, இன்னும் சைஸ் ஒல்லியாக இருந்தால் தான் உள்ளே போக முடியும். அதில் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப யோசிச்சு கட்டியிருக்காங்க. டனல் கீழே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நம்ம பார்த்தோம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரூம், மீட்டிங் ரூமு, கொரில்லா வார் டாக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு A to Z பூமி அடியில் நடத்தியிருக்காங்க. இது எத்தனை வருஷம் நடத்திருக்காங்கன்னா ஒரு 5 வருஷம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு தெரிய வருது இப்படி டனல்லேருந்து டாக்டிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆப்ரேஷன் ஒன்று ஈடுபடுறாங்க. ஆனால் அதுலேயும் அமெரிக்காக்காரங்க ஒத்து போகிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு K63, AK-47, RPG, M16, K54 பிஸ்டல், M60, காலிபர், MKS, இந்த மாதிரி பல வெரைட்டி இருக்காங்க. துப்பாக்கிகள் இருக்குது. துப்பாக்கினா டம்மி துப்பாக்கி கிடையாது, ஒரிஜினல் துப்பாக்கிகள், ஒரிஜினல் கன். ஸோ நம்ம சுட போகிறோம். இது ஒரு புல்லெட்டு பார்த்தீங்கன்னா 60,000 டாங்கு. அதாவது 5 புல்லெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபா 1000 ரூபா பக்கத்தில் வரும். உங்களுக்கு 1000 ரூபா 1100 ரூபா வரும். லைஃப்பில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஷூட்டிங் ரேஞ்ச் எந்த பக்கம்ப்பா முடிச்சுட்டு உங்களுக்கு விலாவரியாக சொல்லணும், பல விஷயங்கள் சொல்லணும். நான் பார்த்தது இங்கே வந்து பார்த்தது அவர் கடைன்னு கூப்பிட்டு போயிட்டார். அவர் சரியாக கூட கொஞ்சம் நின்று கூட எக்ஸ்பிளைன் பண்ண விடலை. இப்போ மினிமம் ஆள் வந்து 5 புல்லட் வாங்கி ஆகணும். ஒரு புல்லட் பார்த்தீங்கன்னா 60,000 டாங்க போட்டு போகிறேன். சார் லைவ் துப்பாக்கி ஃபஸ்ட்டு சுட போகிறோம். இது மாதிரி சுட்டது கிடையாது. நான் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து எவ்வளோ டூரிஸ்டிக் ஸ்பாட்டாக மாற்றிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இது கட்டுறதுக்கு. உள்ளே வந்து அவ்வளோ ஒரு டனல் டீப்பாக இருக்குது. சும்மா ஒரு டனல் பார்த்துட்டோம் வந்துட்டோம். பட் ஒரு செக்ஷன் அப்போ உள்ளே போய் இன்னும் இந்த பக்கம்லாம் இருக்குது. அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் அலௌடு கிடையாது. இது மட்டும் தான் அலௌட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. மிகப்பெரிய ஏரியா இது, மிகப்பெரிய வெஸ்டர்னு. அமெரிக்காவை சுட்டு போட்டு தாக்கியிருக்காங்க மொத்தத்தில். அது மட்டும் இங்கே நல்லா இது நாளுக்கு பார்த்த பிறகு தெரியுது அமெரிக்காவை சுற்றி போட்டு தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கு இந்த வார்ஃபாரில் யூஸ் பண்ண லைட்ஸாக இருக்கட்டும், பீரங்கிகளாக இருக்கட்டும், ஆர்டிலரிஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆர்டிலரி பீரங்கி எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஹெலிகாப்டர் முதல் கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா லிபரேஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க. லிபரேஷனாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ரேஞ்சு உங்களுக்கு ஒரு கன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். லைவ் கன்ஸ் இது எல்லாமே நீங்கள் தாராளமாக வந்து சமேஸ் பண்ணலாம். கேட்குற சத்தம் இது போட்டிருக்காங்க. இதெல்லாம் உண்மையான கன்று தான், எதுவும் டம்மி கன்று கிடையாது. நீங்கள் உண்மையில ஒரு கன்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். No bus, no bus, Biết. no bus. No biết thì đi kiếm chỗ khác. Nói đừng con cái đâu, có tiếng Anh nó không có đâu. பிரச்சனைனா 5 மணி பஸ் போயிடுச்சுங்க. Đi xe này còn nhóm. 5 மணி பஸ் போயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. உள்ளே விட மாட்டான், வெளியே விடுவான். மூடிட்டப்பே போயிருக்கலாம். வாங்க. ஸோ இந்த வியட்நாம் வார் எப்படி ஆச்சு? 1945 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கொரில்லா வார்ஃபேர் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. யார் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ஹோச்சிமின் தான். அவரோட நினைவாக தான் இந்த ஹோச்சிமின் சிட்டிக்கு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஹோச்சிமினுக்கு முன்னாடி இந்த பேர் பார்த்தீங்கன்னா சைகான் தான் இது ஒரு ஆக்சுவல் பேர் ஹோச்சிமின் சிட்டிக்கு. இந்த சைகான் நீக்கும் பழக்க வழக்கில் சைகான் தான் கூப்பிட்றாங்க எல்லாருமே. இங்கே ஹோச்சிமின் சிட்டின்னு கூப்பிட்றது கிடையாது. ஸோ எப்படி இந்த ஹோச்சிமின் சிட்டி சைகான் பேர், இந்த வியட்நாம் வார்னா என்ன அதெல்லாம் பார்த்துருவோமா? இந்த வியட்நாம் வார் பார்த்தீங்கன்னா 1955 கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிது. நார்த் வியட்நாம் வந்து கம்யூனிஸ்ட் சென்டர். அதாவது ஹோச்சிமின் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்ட ஒரு மனிதர். கீழே இருக்க பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட், அதாவது வெஸ்டர்ன் ரேட்டிவ் சித்தாந்தம் கொண்டவங்க. 2 பேருக்கும் எப்பவுமே ஒத்து போகல. ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கே தெரியும் 1970 வந்து உலக கோல்டு வார் நடந்துகிட்டு இருந்துச்சு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும். ஸோ ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்ட நார்த் வியட்நாம் சப்போர்ட் பண்ணாங்க, சவுத் வியட்நாமுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாங்க. இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணும்போது 2 பேருக்கு இருக்க இந்த உக்ரம் கை கலப்பாக மாறிச்சு, அதாவது வாரம் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு இந்த வார் மட்டும் இங்கே வியட்நாமில் மட்டும் இந்த வார் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது. இந்த வார் பார்த்தீங்கன்னா வியட்நாமை தாண்டியும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அது எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்போடியா, லாவோஸ் இந்த நாட்டிலலாம் இந்த வார் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கேயும் லிபரேஷன், அங்கேயும் போயிட்டு சண்டை போட ஆரம்பித்தாங்க. லிபரேஷனுக்கான வழிகள் கொஞ்சம் கூட துளியும் கிடையாது. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த சிசி டனல் எப்படி உருவாச்சு, ஏன் உருவாச்சு பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ லொக்கேஷன் விட்டுட்டு 1970 அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், ஹொச்சிமினுக்கு அப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறமா வார் உக்ராக ஆரம்பிச்சது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் வேணும். ஆனால் எந்த இடம் தேர்வு செய்யும் போது இந்த மேக்காங் ரிவர், நீங்கள் ரிவர் இங்கே பின்னாடி இருக்குது, மேக்காங் ரிவருக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா ரிவருக்கு பக்கத்தில் இருக்க எல்லா சாயிலும் வந்து உங்களுக்கு ரொம்ப லூசனாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து டனல்ஸ் அமைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இதோட பேக் ஃபயர் இங்கே டனல்ஸ் உருவானது காரணம். ஆனால் அவங்க உருவாக்கின டனல்ஸ் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபார்மசிலேருந்து மீட்டிங் ஹால்லேருந்து எல்லாமே கிரவுண்டுக்கு அடியில் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு சாம்ராஜ்யமே இங்கே நடத்திட்டு இருந்தாங்க இந்த ஹொச்சிமின் டனல். ஸோ அதான் இந்த ஹொச்சிமின் டனலுக்குள்ளே பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த இருக்கிற ஷூட்டிங் ரேஞ்சு எல்லாமே ரேஞ்சு. ஸோ ஒரு இந்த வார் நடந்துகிட்டே இருக்குது, மக்கள் வந்து நடந்துகிட்டே இருக்காங்க. எவ்வளோ கொடூரமாக அந்த வார் போச்சிங்கன்னா அடுத்த தலைமுறையே இருக்கக்கூடாதுன்னு, அதாவது ஒரு பாய்சனஸ் கேஸஸ்லாம், பாய்சனஸ் இதெல்லாம் போட்டு அழிக்கப்பட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் ஊனமாக பிறந்தாங்க. இப்படி ஒரு கொடூரமான வார் நம்ம என்றைக்கும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. நான் வந்து 1991 to 1995 நம்ம போஸ்னியா ஹெர்செகோவினாவில் நடந்த இன்னும் படுக்கலையாக இருக்கட்டும், 1970 நடந்தாங்க. போர் என்றைக்குமே வந்து ஒரு தீர்வு ஆகாது, ஓகேங்களா? இந்த போர் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய போர், அது வரலாற்றில் பேசப்பட்ட போர். அமெரிக்காவை சுக்குநூறு ஆக்கினாங்க நார்த் வியட்நாம். 1965 அப்புறமா நார்த் வியட்நாம் வின் பண்ணி சவுத் வியட்நாம் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க. சவுத் வியட்நாமுக்கு இந்த சைகோனுக்கு நான் ஹொச்சிமின் அவரோட நினைவாக எனக்கு கம்யூனிசம் வின் பண்ணனால இந்த சைகானுக்கு ஹொச்சிமின் பேர் வந்துச்சு. ஸோ அவரோட நினைவாக சிட்டிக்கு இந்த வார்ஃபேர் நடந்ததுக்காக ஹொச்சிமின் சிட்டிக்கு, சைகானுக்கு சிட்டிக்கு ஹொச்சிமின் பேர் வச்சாங்க. ஆனால் இன்னிய லெவலும் சவுத்தில் இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா ஹொச்சிமின்றது ஒத்துக்க மாட்டுறாங்க. நீங்கள் சைகான் தான் போகணும், நீங்கள் சைகான் வரணும், சைகான் தான் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த்தில் மக்கள் ஹொச்சிமின் போகணும், ஹொச்சிமின்றாங்க. இது இன்னும் இந்த பேர் லெவலில் இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே இது ஒரு நாடாக, ஒற்றுமை நாடாக இருக்குது. நிறைய வளங்கள் இருக்குது, நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த வாரோட தாக்கம் இன்றைக்கும் இந்த மக்களுக்கு நடுவில் இருக்குது, ஓகேங்களா? இதான் ஒரு வியட்நாம் வார சுருக்கமாக சொல்கிறேன். நாளைக்கு இந்த வாரில் எப்படி அமெரிக்காவை வின் பண்ணாங்கன்றதை நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஹாஸ்டல் நோக்கி போவோம். ஆல்ரெடி எனக்கு பஸ் வரதுக்கான அறிகுறே இல்லை. இங்கே நம்ம கிராப் புக் பண்ணி தான் போனோம் போல இருக்குது. இங்கேருந்து 5:30 மணி லாஸ்ட் பஸ்ஸு. ஆனால் இப்போ 7 பஸ் வந்துருச்சு. நேராக போய் இந்த சிசி ஸ்டேஷனில் போய் இறங்க வேண்டியதான். எவ்வளோ ரிலீஃப் தெரியுமாங்க, எவ்வளோ பேர் ரிலீஃப் தெரியுமா இது? கூகுளில் மட்டும் நம்பாதீங்க தயவு செஞ்சு. இது எவ்வளோ வாங்கினா, நான் 10,000 20,000 கொடுத்தா 10,000 நாங்கள் திருப்பி வாங்கினாங்க. இந்த பஸ்லாம் வர வேண்டியது ஆக்சுவலாக. பரவாயில்ல, நம்ம எங்கே சீக்கிரம் மூடிட போகிறோம் சொல்ல டக்குன்னு கிராப் எடுத்து வந்துட்டேன் ஆரம்பத்துலேயே. இல்லைனா வந்து நம்மளும் வந்து பஸ்லாம் 79 பஸ்லாம் எடுத்து வந்தோம். நான் வச்சுக்கோங்க 13 எடுத்து இறங்கினீங்கன்னா இன்னொரு 17 எடுத்து 2 பஸ்ஸு மாறணும். நீங்கள் மாறிட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்துருக்கும் உங்களுக்கு. நான் கூட கிராப் புக் பண்ணலான்னு போயிட்டேன். ஆனால் கரெக்டாக பார்த்தா பஸ்ஸு ஸ்டாண்ட் நின்றுட்டு இருந்தேன். பஸ்ஸு கரெக்டாக வந்துருச்சு. 10,000 நாங்க போயிடுச்சு, ஓகேங்களா? ஓகே, 3 காசுக்கு ஒரு 30 ரூபா. 22 கிலோமீட்டருக்கு 30 ரூபா. பரவாயில்லைங்க. இங்கே பெட்ரோல் இதில் கம்மியாக இருக்கனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 79 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சிச்சி டனல் போகிற பஸ்ஸு. நீங்கள் சிச்சி டனல் போனோன்னா சிட்டி சென்டர்லேருந்து 7 இங்கே சிச்சி பஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம்னா அதை இறங்கிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 74 பஸ்ஸை பிடிக்கணும். ஸோ நிற்கிது பாருங்கள் 74 பஸ்ஸு, சிச்சி அண்ட் சைகோன். ஸோ எப்போ எடுக்கிறாங்க தெரியல. இவர் 10 மினிட்ஸ் கொஞ்சம் பஸ் இருக்குது. 74 பஸ்ஸு இங்கே ஒரு 74 இருக்குது. இது தான் நினைக்கிறேன். பஸ் திஸ் நம்ம ஊரில் மதுரை திருச்சி அந்த மாதிரி தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு. வரேன்
ஏன்னா வண்டிகள் நிற்கிது ஏறும். எவ்வளோ கேட்க போகிறான்னு தெரியல. கேஷ் வேறு கம்மியாக இருக்குது, பார்த்து செலவு பண்ணணும். ஸோ இன்றைக்கி போன இந்த டூர் வந்து இந்த ஃபிஷிக்கல் டூர் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறி கஷ்டப்பட வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே லோக்கல் டூர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் டூர் என்ன இன்க்ளூட் பண்ணிங்கன்னா மேகாங் ரிவர் போதில்ல, அந்த ரிவரில் வந்து போட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு லஞ்ச் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சீச்சை நல்லா சுற்றி காட்டுவாங்க. காலைல போய்ட்டு ஈவினிங் வர மாதிரி பண்ணுவாங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா $20 to $25 வந்து நீங்கள் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதில் நம்ம போனால் ஹலாங் பே லிமோசைன் க்ரூஸ்லாம் பண்ணல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் காசு $30 வரைக்கும்லாம் போகுது. சில பேர் அது வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீமியமாக போனீங்கன்னா $50 வரைக்கும் கேட்குறாங்க. பட் $50 வரைக்கும் கொடுத்து போனேன். இன்றைக்கி நான் ஒரு ஹாஃப் டே க்ரூஸ் பார்த்தேன், ஹாஃப் டே டூர் பார்த்தேன், அது $20. ஃபுல் டே உங்களுக்கு வேணும்னா $40 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ப்ரைஸ். லக்ஸுரி வேணும்னா $50. ஓகேங்களா? அப்புறம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 4500 4500 4600 பக்கம் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே வந்து புக் பண்ணலாம், இல்லை இந்தியாவில் வந்து புக் பண்ணலாம். நீங்கள் என்ன கூட கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது தாராளமாக இந்த கமெண்ட் பாக்ஸில் டீம் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வித ஹெல்ப்பாக இருந்தாலும் சொல்லி பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக பண்ணோம். இந்த கிராப் அந்த காஸ்ட் இந்த $300 தவறுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு $30 வாங்கிட்டு வந்தோம் 22 கிலோமீட்டர். ஸோ இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்க தெரில. அது மாதிரி பஸ்ஸுக்குள்ள கண்டக்டர் இருக்காங்க. இந்த பஸ்ஸுக்கு நம்ம ஊரில் பஸ் கண்டக்டர் இருக்கோம்ல, பஸ் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. எவ்ரி 10 minutes வந்து ஷார்ப்பாக டக்குன்னு தூக்கிறாங்க பஸ்ஸை. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி கவலையப்படாதீங்க. சிச்சி ஸ்டேஷன் வந்துடாதீங்க. முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு பஸ்ஸில் 13 பஸ், அது 6 மணியோட கடைசி பஸ்ஸு. ஓகேங்களா? 1000 சொல்லியிருக்கோம். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 74 இங்கே வந்து 74 எடுத்து 65க்கு மாதிரி சிட்டி சைக்கிள் பஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவீங்க நீங்கள். ஸோ அப்படி தான் இப்போ நம்ம போக போகிறோம். எவ்வளோ இந்த பஸ்ஸுக்கு எவ்வளோ? நீங்கள் வியட்நாம் வரீங்கன்னா இதுதான் வந்து வியட்நாமோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். எந்த பஸ் 65 ஏறுது? இங்கே இருக்கிற பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷ். இந்தியாவில் கூட நீங்கள் அவ்வளோ ஒரு பஸ்ஸை பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபுல்லாக வந்து ஏன்னா இங்கே லென்த்து ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரு 1 டேலாம் ட்ராவல் பண்ண யோசிச்சு பாருங்க. மொத்தம் ஹோச்சிமின்லேருந்து மொத்தம் ஹனாய் போகிறாங்கன்னா 1 டே ஆகுது. அப்போலாம் யோசிச்சு பாருங்கள் பஸ்ஸெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் வெளியூர் போகிறீங்கன்னா ஸோ இந்த இடம் கரெக்டாக எனக்கு பேர் வாயில் வரல, நான் ட்ரை பண்ணுறேன், மன்னிச்சுக்கோங்க. பின் எக்ஸ் சுடாங் $73 வந்துருக்கு பாருங்க. $73 55 கிலோமீட்டர் வந்துருக்கும். எப்படி? $73 55 கிலோமீட்டர் வந்துடும். அதுவும் ஏசி பஸ்ஸு. இந்தியாவில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா, முக்கியமாக தமிழ்நாட்டில். $73 $74 ஏசி பஸ்ஸு. அது 20,000. ஸோ இந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 42,000 கூட போட்டாச்சுங்க. பஸ் ஃபேர் மட்டும் $140 ப்ளஸ் இந்த கிராப் ஒரு $300 300 ப்ளஸ் ஒரு 150 500 ஆச்சு போயிட்டு வரதுக்கு. இப்போ ரூபாய் கிராப் மட்டும் எடுக்கிறச்சா இன்னும் சீப்பாக முடிஞ்சிருக்கும். நம்மளா விழுந்துடும். நீங்கள் பார்த்ததில்ல ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்கணும், பைக்கு தாங்க. இங்கே இருக்க பைக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் விட்டுருக்காங்க. எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% பீப்புள் பைக் தான் வச்சுருக்காங்க, 30% பீப்புள் கார் வச்சுருக்காங்க. பைக்கு தாங்க பாருங்க எவ்வளோ பாப்புலேஷன். பைக்கு பஞ்சமே கிடையாது. இங்கே அவ்வளோ பைக் இருக்குங்க. மக்கள் தாங்க உண்மையாக சொல்கிறேன்ல, மக்கள் வந்து அவ்வளோ அருமையாக இருக்காங்க, சான்ஸே கிடையாது. அவ்வளோ அன்பு, அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஃபாரினரை வந்து எப்படி ட்ரீட் பண்ணோம். ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணால் தானே உங்கள் வீட்டு ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க, நல்லா ட்ரீட் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த வாட்டி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் அவங்க இன்னும் 2 பேர் சொல்லுவாங்க. இன்னும் 2 பேர் சொன்னால் அவங்க பிஸ்னஸ் இன்னும் வளரும். ஸோ அது இன்னும் டெவலப் ஆகும், செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். எல்லா ஹாஸ்பிட்டலையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு அன்பான மக்கள் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் பார்த்த இந்த நாட்டில் நான் மட்டும் லாஸ் போல், அதுக்காக கன்க்ளூஷன் வர வேண்டாம். பட் வியட்நாம் இஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைங். ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணணும், அவ்வளோ காசு விடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
அனாய்க்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அனாய் கொஞ்சம் கல்ச்சரிஸ்டிக்காக இருக்கும், ஹொச்சிமின் கொஞ்சம் பாரு பப்பு அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், சோஷியலிசம். ஓகேங்களா, அது இன்னும் இருக்குது, கம்யூனிசமும் சோஷியலிசமும் இன்னும் இருக்குது. இது நம்ம ஹாஸ்டல் இருக்க அந்த இதுதான் ஹைட் அவுட். ஆக்சுவலாக இது ஒரு ஹாஸ்டலு, ஹைட் அவுட்னு சொல்லி போட்டிருக்க இது ஒரு ஹாஸ்டலு. தேங்க்யூ. மசாஜின்னு உயிர் எடுக்கிறாங்க, முடியல நம்மளால். இங்கே ஒரு பெட்டு, பின்னாடி மிரரு, அங்கிட்ட உங்களுக்கு பாத்ரூம், லாக்கரு, கீழே ஒரு லாக்கர், மேலே ஏறுறதுக்கு மேலே பெட்டு. நம்ம லோவர் பெட் எப்பவுமே கேட்பறனால லோவர் பெட்டு. அப்படியே நீங்கள் காட்டுன்னு மூட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. அங்கே நீங்கள் ஹேங்கர் வச்சுக்கலாம், இங்கே ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ரூம் மட்டும் ஷேர் பண்ணணும். இதுக்கு ரூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800-900 வரும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு. இங்கே வந்து இருக்கிற ஒரு நல்ல ஹாஸ்டலாக நான் போட்டேன் நான். ஓகேங்களா, அங்கேயும் நான் நல்ல ஹாஸ்டலில் போட்டிருக்கேன், அதை நான் இங்கே போய் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பட் ஐம் ரியலி சாட்டிஸ்ஃபைட், நல்லா இருக்குது ரூம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இதே ஃப்ளைட்டை பிடிச்சி லாவோஸ்க்கு கிளம்புறோம். ஓகேங்களா, ரொம்ப லென்த்தியான டேவாக இருக்கும் உங்களுக்கு, இந்த எபிசோடாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. பட் எல்லாத்தையும் காட்டணும், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன். ஸோ 4 பேர் ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கும் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். அடுத்த வாட்டி பண்ணும்போது நமக்கு திருத்திக்க முடியும். லைஃப் இஸ் எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கும், ஒரு சேஞ்சு கொடுக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா தான் அடுத்த வாட்டி நம்ம அந்த சான்ஸ்லேயும் அந்த ஃபீட்பேக்லேயும் திருத்திக்க முடியும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஸ்ரீராம் signing off from Ho Chi Minh Saigon. See you tomorrow guys from Vietnam.